என்னடா நட்ஸ் தோசைன்னு வந்து புதுசாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னென்னா உங்கள் வீட்டில் இருக்கிற நட்ஸ் இல்லைனா கடையில் வந்து சன்ஃப்ளவர் சீட், பம்கின் சீட், வாட்டர்மெலான் சீட், சியா சீட், அப்புறம் வந்து பாதாம், கேஷ்யூ, வால்நட், இது எல்லாமே வந்து வறுத்து அரைக்க முடியாது ஆக்சுவலி. அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த மக்கானான்னு ஒன்று இருக்கும், தாமரை விதைன்னு சொல்லிட்டு. ஸோ அது வாங்கி அது கூட சேர்த்து வறுத்து அரைக்கும் போது இந்த மாதிரி பவுட்ரு ஃபார்மில் வரும். அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் போட்டுக்கோங்க. தோசை எப்போல்லாம் சுடுறீங்களோ அப்போ மேலே அப்படியே தூவிட்டு செஞ்சுருங்க. தேட்ஸ் இட். தேங்க்யூ. ட்ரஸ்ட் மீ, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், கிட்ஸ்க்கு கொடுக்க சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம், நானும் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி கிட்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள். என் பொண்ணு நல்லா சாப்பிட்றா ஆக்சுவலி. ஸோ ட்ரை இட். ஓகே, அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபாலோ ஃபார் மோர். இன்னும் எப்படி இருக்குமா தோசை? சூப்பராக டேஸ்டியாக இருக்கு.